செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தொழிலதிபரிடம் 4.1 கோடி ரூபாய் வருமான வரித்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொழிலதிபரிடம் 4.1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தொழிலதிபரிடம் 4.1 கோடி ரூபாய் வருமான வரித்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவையில் தொழிலதிபரிடம் 4.1 கோடி ரூபாய் வருமான வரித்துறை பறிமுதல் செய்திருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று 4.1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்று வந்த நிலையில் 4.1 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. விவரங்களை வழங்கலாம். கோவை அர்ச்சனா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய குனியமுத்தூர் பகுதியில் தொழிலதிபர் பெரோஸ்கான் என்பவரது இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. பெரோஸ்கான் பெங்களூருவில் ஹோட்டல் நடத்தி வரும் நிலையில் முறையாக வருமான வரி செலுத்தாமல் மோசடி செய்த நிலையில் இந்த சோதனை நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே போல குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பெரோஸ்கான் இல்லத்தில் கோவை மற்றும் சென்னையிலிருந்து வந்துள்ள வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெரோஸ்கான் இல்லத்திலிருந்து கணக்கில் வராத ஏராளமான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சோதனை நடைபெறும் வீட்டின் அருகில் தமிழக போலீசாரும் கண்காணிப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கின்றனர். அதே போல தற்பொழுது வரை நடந்த சோதனையில் பெரோஸ்கான் இல்லத்திலிருந்து 4 கோடியே 10 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் மேலும் ஒரு ஏர்கன் துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட 4க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கோவை குனியமுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர் பெரோஸ்கான் என்பவரது இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. இவர் பெங்களூருவில் ஹோட்டல் நடத்தி வரக்கூடிய நிலையில் அங்கு முறையாக வருமான வரி செலுத்தாத நிலையில் மோசடி செய்த நிலையில் இந்த சோதனையானது தற்பொழுது நடந்து வந்திருக்கிறது. வீட்டின் உள்ளே சோதனை நடைபெறக்கூடிய நிலையில் அந்த தெரு மற்றும் வீட்டின் முன்புறமாக தமிழக போலீசாரும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.